இன்னைக்கு நம்ம பிரிவை போக்குறோம். நான் உன்னை விட்டு எப்பவுமே பிரிஞ்சதில்ல. வீராவும் சந்திராவும் ஒரு காதலோட 2 பக்கங்கள். அந்த 2 பக்கமும் இன்னைக்கு ஒன்னாயிடும். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி நீயும் உன்னை உங்க அம்மா எவ்வளோ வெறுப்பாங்கன்றத புரிஞ்சுக்க போற. உங்க அம்மாவோட உண்மையான முகம் எதுன்னு நீயே இன்னைக்கு பார்க்க போற. நீயும் ஐராவதியும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா இல்லையான்னு. ஐராவதி உன்னையும் ஒரு கைப்பாவையா வச்சிருந்து தாய்மன்ற பேரை சொல்லி அவ உன்னை ஏமாத்துறாளா இல்ல நீ என்னை ஏமாத்துறியான்னு தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி சேர போறாங்களா இன்னைக்கு ராத்திரியா? விஜயநகரம் மூழ்கிக்கிட்டு இருக்கு, இருட்டாகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தங்கச்சி கொஞ்சம் அமைதியா இரு. தங்கச்சி அமைதியா இரு. நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா என்ன? கணவன் மனைவி தானே. அவ வீராவோட மனைவி இல்ல. அவ வீராவோட மனைவி இல்ல. அவ என்ன கொல்ல வந்திருக்க மாய வித்தக்காரி. என்னோட மிகப்பெரிய எதிரி அவ. அழிச்சிருவேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன். நான் எல்லாருக்கும் நெருப்பு வைக்க போறேன். ஆமா, ஐயோ தங்கச்சி. அவளோட சூரிய நகரத்துக்கு நெருப்பு வைக்க போறேன். அவ அம்மாவுக்கு வைக்க போறேன். அந்த அரசனுக்கு வைக்க போறேன். என் மகன் மேல அவ வச்சிருக்கிற காதலியும் நான் எரிச்சிருவேன். என் பையன் கூட அவ இருக்கணும்னு நினைக்கிறாளா? அவ ஆசையில நான் நெருப்ப வைப்பேன். அது நடக்கவே கூடாது. ஐயோ தங்கச்சி, நெருப்ப முதல்ல அணைச்சிருமா. உன் மனசை சாந்தப்படுத்து. நீ எரிக்கிறதா இருந்தா முதல்ல அவளை எரி. உன் கையை எதுக்கு எரிக்கிற? வாமா, வந்து உட்காரு பொறுமையா. ஒரு ராணியோட ரத்தம் இப்படி எல்லாம் கொதிக்க கூடாது. இந்த இத நீயும் கொஞ்சம் மோந்து பாரு. நீ கொடுத்த விருந்து மேல ஆன மனசு குளிந்துரும். தக்ஷா, இங்க என் ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கொண்டாட்டத்தை பத்தி பேசுறியா? கொதிக்குது இல்ல, அது குளிர்விக்குதான் இதை மோந்து பாருன்னு சொல்றேன். அந்த சந்திரகாந்தா, அந்த மீனவ பொண்ணு என் 2 பசங்களையும் பம்பரமா ஆட்டி வைக்கிறா. ஒருத்தன் அழகுல மயங்கி கிடக்குறான், இன்னொருத்தன் அவ மேல பைத்தியமாவே சுத்துறான். நீ என்னடானா அமைதியா இருங்க. இல்ல, நெருப்ப தலைமையில வச்சுட்டு இப்படி கொதிச்ச என்ன ஆகும்? ஆனா அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு எதுவும் ஆகாது. நீதான் உடைஞ்சிருவ. நீதான் நெருப்புனால அழிஞ்சு போயிடுவ. ஏன்னா அங்க காதல் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. அந்த காதல் நெருப்பு கிட்ட உன்னோட மந்திர தந்திரம் எதுவும் வேலைக்காகாதுமா. அதுக்குதான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான் இங்க வர வச்சேன். எனக்கு என் பசங்க திரும்ப வேணும். என் பசங்க முழுசா எனக்கு திரும்ப வேணும். என் முன்னாடி கை கட்டி வாய் பொத்தி நின்னவன் வேணும். கண்டிப்பா நிப்பா. கண்டிப்பா அவ திரும்ப வருவான். அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் எனக்காக நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வர சொன்னதை கொண்டு வந்திருக்கியா? இதோ பாரு, நீ கேட்ட அந்த பயங்கரமான ஆபத்தான அட்டகாசமான போதை பொருள். போதை மேல ஆன இத குடிச்சா வீரா உனக்கு அடிமை ஆயிடுவான். இதுதான் எனக்கு தேவை. இத வச்சுதானே சின்ன வயசுல நம்ம விளையாடணும். இத வச்சுதான் எனக்கு பிடிக்காத எல்லாரையும் நான் கொன்னேன். இத கொடுத்து வீராவை கொல்ல போறியா? ஐயோ இல்லன்னு, வீரா சாதாரணமானவன் கிடையாது. அவன் ஒரு இரும்பு. இத குடிச்சதும் அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயங்கரமான வெறி உண்டாகும். மனுஷனா இருக்கிறவன் மிருகமா மாறணும். அந்த மிருகம், அந்த கொடிய மிருகம் அந்த சந்திரகாந்தாவை கொல்லணும். அந்த பொண்ணு நான் அடிமையா வச்சிருந்த பூனை குட்டிய புலியா மாத்தி அவ கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கா.
ஐராவதி, கலக்குறமா கலக்குற. பாதாம் பிஸ்தா பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனையே தூக்குதே. அப்ப சுவை எப்படி இருக்கும் இல்லங்க? கொடு, என்கிட்ட கொடு. அண்ணி வேணாம். ஏய், விஷி, விஷி. என்னங்க நீங்க? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன இப்படி அடிச்சு தள்ளுறீங்க? எவ்வளவு வேகமான தள்ளுங்க. நான் மட்டும் உன்னை தள்ளாம இருந்திருந்தா நீ அதை குடிச்சிட்டு நேரம் மேல போய் ஆட்டத்தை போட்டிருப்ப. நீ ஏன் அப்படி? முதல்ல உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்க. இல்லன்னா நீ அதுல எரிஞ்சுதான் போவ. இதோ பார், இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பால். இத ஒரு வீரமான ஆம்பளை குடிச்சானா சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் நரகமா மாறிடும், தெரியுதா? ஆனா ஒரு பொம்பளை குடிச்சா நேரா சொர்க்கத்துக்கு போயிட வேண்டியதுதான். இத புடி தங்கச்சி. எதுக்கு இன்னொரு தடவை யோசி. மனச ஆற விட்டு யோசி. இல்ல, திரும்ப யோசிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. செஞ்சு காட்டுறேன். வீரா, என்னை எங்க கூட்டிட்டு போற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். எங்க வந்திருக்கோம்? நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது, சரியா? சரி. கண்ணை திறக்கவா? வேணாம். இப்ப தர. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி, சுவாசம் முழுதும் இந்த அறை எவ்வளவு அழகா இருக்கு. யார் இதை பார்த்தாலும் பிரமிச்சு போயிடுவாங்க. என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி, சுவாசம் முழுதும் முந்தன் வாசம், உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. இதுதான் உன்னோட பரிசுனா? இந்த பரிசு நல்லா இருக்கு. இல்ல, இது பரிசு இல்ல, அன்பு. இன்னைக்கு நான் உனக்கு என் வாழ்க்கையில யாருக்கும் கொடுக்காத அன்பை கொடுக்க போறேன். ஆனா பதிலுக்கு நான் உனக்கு பெரிய தண்டனையை தரப்போறேன். அந்த தண்டனை நீ என் கூடயே வாழ போற ஆயுள் தண்டனை. ஏன்னா இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரியவே முடியாது. இன்னைக்கு இந்த ரெண்டு வாழ்க்கையும் ஒன்னாக போகுது. உங்க தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன் இளவரசி. எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. இப்ப யார் வந்து தொந்தரவு பண்றது? பாரு, போய் பாரு. அம்மா, நீங்களா? ஏன் உன் அறைக்கு நான் வரக்கூடாதா? இல்ல, அது என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் வீரா. இந்த பாலை குடி. கூடவே இன்னொரு விஷயமும் சொல்ல போறேன். மன்னிப்பு. உனக்கு நல்லா தெரியும்ல வீரா, என்னால உன்னை ரொம்ப நேரம் வெறுக்க முடியாது வீரா. இந்தா, தீராவும் குடிச்சிட்டான்.